தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்மிக்க அருட்தந்தையரே, அருட்தந்தை பிரசாத் இக்னேஷியஸ் என்னும் ஒரு புனித குருவை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாரே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பேராயரின் பெயராலும் முதன்மை குரு மற்றும் அனைத்து குருக்களின் பெயராலும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பன் பிரசாத் இக்னேஷியஸோடு என்னுடைய உறவு 1971ஆம் ஆண்டு பன்னூர் டொன்போஸ்கோ பள்ளியிலே நாங்கள் இருவரும் ஒன்றாக இந்த அப்போஸ்தலிக்க பள்ளி குருவாக பயிற்றுவிக்கின்ற பள்ளியிலேயே பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பள்ளியிலே ஒன்றாக இணைந்து அங்கே படித்த அந்த நாள் முதல் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் என்னுடைய குடும்பத்தாரோடு மற்றவர்களோடு நான் செலவழித்த நேரத்தை விட இந்த நண்பனோடு இன்றைய நேரத்தை நான் செலவழித்திருக்கிறேன். நேற்றைய தினம் திருப்பலி, கடந்த பல நாட்களாக உனக்காகத்தான் திருப்பலியிலே வேண்டிக் கொண்டிருந்தேன். நேற்றைய தினம் திருப்பலியிலே நடுப்பூசிய நேரத்திலே என்னுடைய மன்றாட்டு, ஆண்டவரே, இன்னொரு முறை இதோ என்னுடைய நண்பனோடு நான் பகடி பேசுவதற்கு, நகைச்சுவையாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா? ஏனென்றால் எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் ஒருவரை கேலி செய்து கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய திருச்சித்தம் வேறாக இருந்தது. எங்களுடைய அவ்வளவு மிகுந்த ஆர்வம் கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே நற்கருணை ஆண்டை நாம் கொண்டாடுவதற்கு ஒரு ஊக்கியாக, கிரியா ஊக்கியாக இருந்தவர் இவர்தான் என்றால் அது மிகையாகாது. இவருடைய அந்த நற்கருணை மீது கொண்டிருந்த அந்த ஆர்வம், அந்த பக்தி தான் பலரின் வழியாக அதை தூண்டி நம்முடைய மறை மாவட்டத்தின் வழியாக ஒரு ஆண்டை, நற்கருணை ஆண்டையும் நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆகவே நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாளும் இவரை கண்டிப்பாக கைவிடாமல் இறைவனுடைய வான்வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பள்ளியிலே நாம் பங்கேற்போம். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை அருள் தந்து பிரசாத் இக்னேஷியஸ் இருந்திருக்கும் இந்த வேளையில் பேராயர் பேராலும் மறைமாவட்ட குருக்கள் பேராலும் அவருடைய வகுப்பு தோழர்களுக்கும் சகோதரிகள், அவருடைய சகோதரிகள், அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் ஜபத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொன்னது போல தந்தையின் மறைவு மறை மாவட்டத்துக்கு பெரிய இழப்பு. இழந்ததை மீட்டு செய்தார். அதை தொடர்வது எப்படி என்று புரியவில்லை. அதனால் அவருடைய ஆண்மலை பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கும் தேவை. இந்த திருப்பலியில் தகுதியோடு கொள்ள நம் குற்றம் குரலுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் பெரியான பரிசுத்த மரியாயும் வான தூதர் போன்ற அனைவரையும்
சகோதர சகோதரங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவர்கள் துயில் கொண்ட அருட்பணியாளர் பிரசாத் இக்னேஷியஸ் அவரை இரக்கத்துடன் அருள்வீராக. இம்மையில் மறைநிழலில் வழியாக அவரோடு உயிர்த்தெழுந்த பேரின்பத்தை அடை செய்தருளும். உம்மோடு தூயாவிய ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கேபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 43 முதல் 46 முடிய. அந்நாள்களில் மக்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோர்க்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உன்னில்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போ யார்? குடியிருப்போ யார்? இறைவா உன் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உன் திருமலையில்
மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதிநெறி நியாயத்தில் நிலை நிற்பவன் இதயத்தில் நேரியவை தியானிப்பவன் இதயத்தில் நேரியவை தியானிப்பவன் தியானிப்பவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? நாவாலே பழி சொல்லும் கூறாதவன் அயலானுக்கு தீன்மை செய்யாதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் இறைவா உன்னில்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? தீயுரை இழிவாக கருதுபவன் ஆண்டவர்க்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன் இறைவா உன்னில்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்?
Alleluia. 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 உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற எண்ணங்கள், அண்ணா எழுஞ்சி வரமாட்டியா, வா நம்ம கிளச்சேரிக்கு போகலாம், மாமா வாங்க மாமா போவோம், நீங்க தூங்குறீங்க எங்களுக்கு தெரியும், பிரசாத் போலாம் வா, உன்னோடு இன்னும் பல நாட்கள் பழக விரும்புகின்றோம், வாழ விரும்புகின்றோம், சிரிக்க விரும்புகின்றோம், பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம், உன்னுடைய திறமைகளை இந்த திருச்சபைக்கு நீ தர வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்றன. பிரசாத்தோடு, அருட்தந்தை பிரசாத் அவர்களோடு பல ஆண்டுகள் பழகிய நண்பர்களில் நானும் ஒருவன். மைனர் செமினரிலிருந்து பல ஆண்டுகள் பழகி இருக்கின்றேன். முதல் நாளிலிருந்து கடைசி மட்டும் பிரசாத்தோடு நெருக்கமாக இருந்தவர்களில் நானும் ஒருவன். பிரசாத்துடைய வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு அருமையான ஒரு பயணத்தை நம்முடைய அருட்தந்தை பிரசாத் இக்னேஷியஸ் வாழ்ந்தார் என்று சிந்திக்க விரும்புகின்றேன். அழகான ஒரு குடும்பம், இவர் பிறந்த இடம்,
திரு ஜோசப் எத்தனப்பள்ளி, திருமதி ஜெபமாலை, அருமையான தம்பதியர்கள், அருமையான தாய் தந்தை. ஜபத்திலே பிரசாத்தை வளர்த்தார்கள். கடவுள் நம்பிக்கையிலே பிரசாத் அவர்களை வளர்த்தார்கள். பிரசாத் எப்பொழுதும் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வளர்த்தவர்கள் இந்த பெற்றோர்கள். அருமையான தங்கைகள் பவுலின், ஜான்சி, அருமையான குடும்பம், அழகான குடும்பம். ஜெயராஜ், மைக்கேல், அருமையான மக்கள், அண்ணன் தம்பி மாதிரி வாழ்கின்ற ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலே இவர்கள் வாழ்ந்தவர்கள். அனூப், மிஷல் இஸ் தேர், ரோசி, ஜோயல், அமலி, அருமையான குடும்பம், அழகான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற பெற்றோர்கள் போன பிறகு, பெரியவர்கள் போன பிறகு, இந்த அருமையான குடும்பத்திற்கு நல்ல ஒரு முதுகெலும்பாக, மரத்தின் ஆணி வேராகி இருந்து இந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும், எனக்கு தெரியும் 9:32 இல்லையா, நமக்கு ராத்திரியில 9:30 to 10 அரை மணி நேரம் தன்னுடைய தொலைபேசி யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது ஃபேமிலி டைம் சொல்லுவாங்க. ஃபேமிலி டைம். என் மக்களை, என் பிள்ளைங்களை, ரோசி, அனு ஃபேமிலி உயர விட்டுடுவார், உயர விட்டுடுவார் மனுஷன். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்திலே அந்த உறவுகளை கட்டி காத்த பிரசாத் குடும்பத்தினுடைய மேன்மையை உணர்ந்து தன்னுடைய குருத்துவ பணியிலே கூட குடும்பங்களுக்கு அவர் தந்த நல்ல ஒரு ஆழமான அர்த்தம். தன்னுடைய பங்கு குடும்பத்தில் எங்கு இருந்தாலும் சரி, இந்த குடும்பங்களை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அருட்பணியாளர். மார்தட்டி சொல்றேன், என் பிரசாத். அன்பின் பலியாயேற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய், வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுள் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறஞ்சுகிறோம். எம்மை திருப்பலி பொருளா தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொள்ளும் திருப்பலி எல்லாமல தந்தை கேட்டதாவது ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அருட்பணியாளர் பிரசாத் இக்னேஷியஸின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இந்த காணிக்கைகளை உமக்கு அளித்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையை உயர்ப்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கிறது. சாவது திண்ணமென்ன நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுவது அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்தாலும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இது மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவை பொழிந்து இந்த காணிக்கலை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனியை தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நீர் இன்று இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை வைஜே பிரசாத் இக்னீஷியஸ் அடிகளாரை நினைவு கூர்ந்தருளாம். உன் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளாம். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலாம். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவோ அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகி உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோட அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. இறையே அளித்த அமைதி ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தாவது பெற்றவன், ஆனால் ஆத்மா சொல்லிடும் எனது ஆன்மா குணமடையும். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் குறையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்.
அன்பே எழுந்து வா இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன்னுறவை எண்ணியே உள்ளமீங்குதே உயிரே எழுந்து வா உறவே எழுந்து வா. ஜெபத்திற்காக நாம் எழுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாயும் பணியாளர் பிரசாத் இக்னீஷியஸ் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனியுடன் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள் அருதந்தை பிரசாத் இக்னேஷியஸ் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்த வருகிறார். வர முடியாத காரணத்தினால் செயலர் இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, லூக்கா எழுதிய செய்தியிலே அதிகாரம் 23 இறைவசனம் 43 இவ்வாறு படிக்கின்றோம். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பீர். கொரோனா 2வது அலையின் கோர தாண்டவம் நம் எல்லோரையும் அதிகலங்க வைத்துவிட்டது. அதிலும் குறிப்பாக நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை பொறுத்தவரை மிக குறுகிய கால இடைவெளிக்குள் 2 சிறந்த அருள்பணியாளர்களை நாம் இழந்துவிட்டோம். கடந்த மே மாதம் 28ஆம் தேதியன்று கொரோனாவின் காரணமாக அருள் தந்தை எஸ்.ஜே. அந்தோணிசாமி அவர்கள் காலமானார். கடந்த மே மாதம் 11ஆம் தேதியன்று கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை ஒய்.ஜே. பிரசாத் இக்னேஷியஸ் அவர்கள் கண்டிப்பாக உடல் நலத்துடன் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாம் அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றமும் ஆழ்ந்த துயரும் தாங்க முடியாத வேதனை அளிக்கும் விதத்திலே இன்று காலை 8 மணி அளவில் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தியை கேட்டு நாம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி செய்வதறியாது நின்று கொண்டிருக்கின்றோம். இறப்பு அனைவருக்கும் நிகழ்வதுதான். ஆனாலும் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், திறமையானவர்கள், கடின உழைப்பாளிகள், நம்பிக்கை உரியவர்கள், தலைவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது அத்தகைய இழப்பை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனநிலையில்தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலே சொன்ன எல்லா பண்புகளும் அருள் தந்தை பிரான்சிஸ் இக்னேஷியஸ் அவர்களுக்கு பொருந்தும். ஆழமான நற்கருணை பக்தி,
அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த தனிப்பட்ட வணக்கம், மகனுக்குரிய பாசம், இவை அனைத்துமே அருள் தந்தை பிரசாத் அவர்களின் தவிர்க்க முடியாத அடையாளங்கள். அவர் ஒரு மாதா பக்தர் என்பதை யாரும் மறக்க முடியாது. அன்னை அவர் மாதா அம்மா என்றுதான் அழைப்பார் பாசத்துடன். மரியன்னைக்கு கொடுக்க வேண்டிய உயர் வணக்கத்தை கொஞ்சம் கூட குறைத்து பார்ப்பதை அறவே விரும்பாதவர். மாதா பக்தி அவரின் நற்கருணை விசுவாசத்தில் அதிகமாக வளர்த்தது என்று சொல்லலாம். If you are keeping loving your blessed mother, you will end up loving our Lord Jesus Christ என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. திருப்பலி நிறைவேற்கின்ற பொழுதெல்லாம் அந்த திருச்சடங்கிலே அவர் லாய்த்து போவார். நேரத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதில் ஆனந்தம் கொள்வார். அவருடைய ஆன்மீக வாழ்வில் உண்மையில் நாம் எல்லோருக்குமே அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தார். இரண்டாவதை அவரை பற்றி கூறும் பொழுது, திருச்சபையின் மீதும் மறை மாவட்டத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பும் பற்றும் நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. அவர் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார், "What I am today is because of the church and because of Archdiocese." திருச்சபையின் வளர்ச்சி அவருக்குள்ள கடமையை பற்றி வெளிப்படையாக பேசுவார். அதனால்தான் என்னவோ அவர் எடுத்துக்கொண்ட எல்லா பொறுப்புகளிலும் திறம்பட செயல்பட்டார். He never worked for his vain glory, but he was determined to do everything for the God's glory name. உயர்மறை மாவட்டத்தின் பல பங்குகளில் பங்கு தந்தையாகவும் பொறுப்பு தந்தையாகவும் அவருடைய அருட்பணி மகத்தானது. அவர் பணியாற்றிய அனைத்து பங்கு தலங்களிலும் இறை மக்களை இறை அனுபவத்தில் ஆழ்த்தினார் என்றால் அது மிகையாகாது. யாருக்கும் தெரியாமல் ஏழை எளியோருக்கு தன் ஈகை குணத்தால் தாங்கி படித்த நல்ல மனிதர் அருள் தந்தை பிரசாத் அவர்கள். மூன்றாவது குணம், கடின உழைப்புக்கு இலக்கணம் பத பிரசர் என்றால் அதை மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை முடிக்கும் வரை அவர் ஓய மாட்டார். எப்பாடு பட்டாவது அதற்குரிய நபர்களை தொடர்பு கொண்டு, அலுவலங்களை தொடர்பு கொண்டு, திருச்சபையின் வளர்ச்சிக்காக, உயர் மறை மாவட்டத்தின் நன்மைக்காக தனது உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் உழைத்து ஓய்ந்த மாமனிதர் அருள் தந்தை பிரசாத் அவர்கள். அவர் எவ்வளவு சிறப்பட்டு அழகான ஒரு ஆலயத்தை அண்ணா நகர் தூக்கா பங்கில் கட்டி எழுப்பினார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அயராது உழைத்தார். பூந்தமல்லி திரு இருதய குருமடத்தின் அதிபராகவும், வலசரவாக்கம், HVF ஆவடி, டி நகர், அண்ணா நகர் ஆகிய பங்குகளிலும் அவர் ஆற்றிய அர்ப்பணியை நாம் யாரும் மறக்க முடியாது. He was a man of 100% commitment on hard work. ஓடி உழைத்தவருக்கு இன்று இறைவன் ஓய்வு கொடுத்திருக்கின்றார். நான்காவதாக, அறிவுக்கூர்மையும் தொலைநோக்கும் பார்வையும் கொண்ட நல்ல மனிதன் என்றால் நமது அருள் தந்தை ஒரு சிறந்த எழுத்துக்காட்டு. ஒரு சிறந்த பாடகராகவும், பேச்சாளராகவும், மறை உரையாளராகவும் அவர் விளங்கினார். மெய்யில் முனைவர் பட்டத்தை பெற்றுள்ள அவர் ஏற்றுக்கொண்ட புதிய பொறுப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக உயர்மறை மாவட்ட சொத்துக்களின் நிர்வாக தந்தையாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த பொறுப்பிற்கு தேவையான எல்லா உத்திகளையும், நிலம் சார்ந்த தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு எப்படியாகிலும் தன்னால் முழுமையான பங்களிப்பை கொடுத்து விட வேண்டும் என்று முனைப்போடு பணியாற்றினார். எப்பொழுது பார்த்தாலும் இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் போன்றவை தான் என் தலைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அவர் அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லுவார். மெத்த படித்தவர்கள் நடுவிலும் பாமர மக்களின் நடுவிலும் சிறப்பாக பேசி தன் நிலைப்பாட்டை
தெளிவாக விளக்கும் வித்தகராக அவர் விளங்கினார். ஐந்தாவதாக, அருள் தந்தை பிரசாத் இருக்கின்ற இடத்திலே நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. கடந்த 2 ஆண்டுகளாக அவர் பேராலய இல்லத்தில் இருக்கும் பொழுது இதை கண்கூடாக என்னால் காண முடிந்தது. எல்லோரையும் குறித்து நகைச்சுவை செய்வார், அனைவரையும் சிரிக்க வைத்து மகிழ்ச்சி அடைவார். அவர் இருக்கின்ற இடத்திலே கலகலப்பாக வைத்துக் கொள்வார். இன்று நம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இறைவனின் இல்லத்தை அடைந்திருக்கின்றார். ஆறாவதாக, தனிப்பட்ட விதத்திலே என்னிடத்திலே அவர் வைத்திருந்த மதிப்பையும் மரியாதையையும் அன்பையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அடிக்கடி அவர் கூறுவது, my loyalty first and foremost to Archdiocese and to my Archbishop. கீழ்ப்படிகளோடு எல்லா பணிகளையும் இன்மைத்தோடு என்றுமே செய்து கொண்டிருந்த நல்ல மனிதர் அவர். இறப்பை குறித்து அவரை பகிர்ந்த வார்த்தைகளை இன்று நமக்கு ஆறுதல் தருகின்றன. நாம் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்பே இருந்தோம், இறைத்தந்தையின் சிந்தையில் இருந்தோம். நாம் இறந்த பின்னரும் இருப்போம், மீண்டும் இறைத்தந்தையோடு இருப்போம். எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை என்று அவர் சொன்ன வார்த்தைகள் இன்று நம்மை தேர்த்தட்டும். புனித பவுலடியார் போன்று நல்லது போராட்டத்தில் வெற்றி கண்டு நாம் அருள் தந்தையையும் நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையும் பெற்றுக்கொள்வதற்காக சென்றுள்ளார் என்ற எண்ணத்தில் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வோம். தற்பொழுது உடல்நலம் தேறி வரும் நிலையில் என்னால் அவருடைய அடக்க சடங்கில் பங்கு கொள்ள இயலவில்லை. இருப்பினும் ஆயர் என்ற முறையிலே உயர் மறைமாவட்டத்தின் சார்பாக அவர் குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய 2 சகோதரர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் முதலாவதாக அவரை நம் மறைமாவட்டத்துக்கு அழைத்ததற்காக நன்றியையும் அன்னாருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக என் இரங்கலையும் ஜெபங்களையும் வணக்கத்துடன் சமர்ப்பிக்கின்றேன். அன்னாரின் மரணம் நம் உயர்மறை மாவட்டத்திற்கும் அவர் அறிந்த அனைவருக்குமே பேரிழப்பாகும். அருள் தந்தை பூஜை பிரசாத் இக்னேசியஸ் அவர்களின் ஆன்ம நித்திய இலைப்பாற்றி அடைய தொடர்ந்து ஜெபிப்போம். நித்திய இலைப்பாற்றியை அருள் தந்தை அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிவதாக, சமாதானத்தில் அவர் இலைப்பாறுவாராக. ஆமென். இப்பொழுது பேராயர் அவர்கள் சார்பாக நம்முடைய உயர் மறைமாவுடைய முதன்மை குரு அவர்கள் மலர் வளையம் வைத்திட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அருள் தந்தை மருத்துவமனையில் இருக்கும்போது அவரை கண்காணித்து கொண்ட, அவருக்கு உதவி செய்த அனைவருக்கும் பேராயர் பேராலும் மறைமாவட்டத்தின் பேராலும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இவரை தொடர்ந்து நம்முடைய உயர் மறைமாவுடைய குருக்கள் துறவிகள் சார்பாக நம்முடைய ஆயர் இல்ல குருக்களும் சில குருக்களும் மலர் வளையம் வைத்திட அன்புடன் அழைக்கிறேன்.